கர்த்தர் ஒரு கரையில கொண்டு வந்து சேர பண்ணிட்டார். காத்து தோத்துறான் காணாம போயிடுச்சு. ஆமா, இவங்களெல்லாம் கொண்டு வந்து ஒரு கரையில, அந்த கரைக்கு பேர் மெலித்தா. என்ன கவனிங்க, எக்கா 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 கவனிங்க, தோத்துறோம். என்ன 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 என்னத்தா? மெலித்தா தோத்துறான். இன்னும் ரோமாபுரிக்கு போய் சேரல, டெஸ்டினேஷன் ஃபைனல் டெஸ்டினேஷன் ரீச் ஆகல. மெலித்தாங்கிற ஒரு தீவு, அது குளிர்காலமா. உடனே எல்லாரும் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நெருப்பு போட்டு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே பவுல் அந்த கூட்டத்துக்கு நடுவில் உட்காந்து அவனும் குளிர் காயிறான், தோத்துறான். அப்படி குளிர் காஞ்சிட்டே இருக்கும்போது ஆளுக்கு விறகு எடுத்து அந்த நெருப்புல போடுவாங்க. அதே மாதிரி பவுலும் கொஞ்சம் விறகு எடுத்து அந்த நெருப்புல என்ன செய்றாரு? போடுறார். திடீர்னு அந்த விறகுக்குள்ள ஒரு விரியன் பாம்பு மறைஞ்சிருந்துச்சான். அது அனலுரைத்து புறப்பட்டு பவுலுடைய கையை என்ன செஞ்சுக்கிருச்சான்? ஹலோ, எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. புத்துக்குள்ள பாம்பு இருக்கிறது தெரியலன்னு சொன்னா கூட பொருத்தமா இருக்கு. ஆனா விறகுக்குள்ள என்ன இருந்திருக்கு சொல்லுங்க. உங்களை எப்படி உங்க பாஸ்டர்மாரெல்லாம் சமாளிக்காத தெரியலையே. அல்லேலூயாவா? ஆமா, தோத்துறேன். அந்த விறகுக்குள்ள என்ன இருந்துச்சான்? பாம்பு. எதுக்குள்ள என்ன வேணாலும் இருக்கலாம். நம்ம விறகுன்னு தான் நினைப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. ஃப்ரெண்டுன்னு தான் நினைப்போம். ஃப்ரெண்டா பழகிக்கலாம் தான் சொல்லுவான். நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் தான் தொடங்கும். தோத்துறான். ஐஸ்கிரீம் ஸ்டால்ல போய் ஐஸ்கிரீம் மட்டும்தான் சாப்பிடலான்னு சொல்லுவான். தோத்துறான். நாகர்கோயில்ல இது எதுவுமே தெரியாத மாதிரியே பாருங்க. தோத்துறான். நான் சொல்றதுக்கும் உங்களுக்கும் எதுவுமே சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரியே பெந்தகோஸ்தே மாதிரி நடிகர்கள் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. தோத்துறான். நடிப்பு திறன் கொண்டவர்கள். தோத்துறான். நம்மள மாதிரி உலகத்துல ஒரு வய கிடையாது. தோத்துறான். அப்படியா? ஃப்ரெண்டா? ஐஸ்கிரீம் ஸ்டாலா? இவர் சொல்றதே புரியலையே அப்படிங்கிற மாதிரி உட்காந்து நிக்கிற. ஸ்டான்லி கண்ட்ரோலாவே பேசுறா. கையை உயர்த்துறா. இல்லையா சொல்லுங்க. அப்படித்தான் இருக்கும். விறகு மாதிரி தான் இருக்கும். விறகுன்னு தான் நினைப்போம். தோத்துறான். நல்லவன் தான் நினைப்போம். ஃப்ரெண்டுன்னு தான் நினைப்போம். ஃப்ரெண்டா பழகிறான்னு தான் நினைப்போம். பக்கத்து வீடுன்னு தான் நினைப்போம். எதிர் வீட்டு ஜன்னல் தான் நினைப்போம். ஒரே கிளாஸ் தான் நினைப்போம். அதுக்குள்ள ஒண்ணு இருந்திருக்கு. என்னது? பேய், பாம்பு. அல்ல சொல்லுங்க. அப்போ நான் என்ன சொல்லுகிறேன் என்று உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். எங்க வேணாலும் எது வேணாலும் இருக்கும், ஜாக்கிரதை. யாருக்குள்ள வேணாலும் என்ன ஆவி வேணாலும் இருக்கும், ஜாக்கிரதை. விறகுக்குள்ளே இருந்துச்சான். இன்னும் சொல்ல போனா விவரமான பவுலு கண்ணுக்கே அது மறைஞ்சிருந்துச்சான். அல்லையா சொல்லுங்க. பவுலுக்கே விரியன் பாம்பு இருந்தது தெரியல சார். நான் பல வருஷ ஊழியம் அப்படின்னு நாங்க மீசியை முறுக்கி விட முடியாது சார். அல்லையா சொல்லுங்க. பவுலை விட விவரமான ஆள் உண்டா? பவுலை விட அப்போஸ்தலன் உண்டா? அவனுக்கே தெரியாம ஒண்ணு மறைஞ்சிருந்துச்சான். தோத்துறான். நம்ம பக்கத்திலே கூட உட்கார்ந்து இருக்கோம். தோத்துறான். மறைஞ்சிருக்கும். வீட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கும். சபைக்குள்ள மறைஞ்சிருக்கும். அல்லேலூயாவா? சோஸ்திரம். இதுக்குள்ள மறைஞ்சிருக்கும். இதுக்குள்ள மறைஞ்சிருக்கும். செல்போன் தான் நினைப்போம். பேஸ்புக் தான் நினைப்போம். வாட்ஸ்அப் தான் நினைப்போம். வாழ்க்கையே சோழிய முடிக்கிறது வாட்ஸ்அப்புக்குள்ளதான் இருக்கும். தோத்துறான். ஓ, டீப் மெடிடேஷனுக்கு போயிட்டீங்களா? ஓவர் ஃபீலிங் உசுருக்காகாது. வெளில வாங்க. அல்ல சொல்லுங்க. அப்போ தோத்துறான். கூகுள் தான் நினைப்போம். தோத்துறான். இன்ஸ்டாகிராம் தான் நினைப்போம். ஆனா ஒரு பாம்பு உள்ள இருக்கும். திடீர்னு அப்படியே புறப்பட்டு வந்து அவனை என்ன செஞ்சுக்கிருச்சா? கவ்விக்கிருச்சு. கவ்வுது கவ்வுது. லவ் லவ் கவ்வுது. அல்ல சொல்லுங்க. அப்பா நிறைய பேரை லவ் கவ்வுது. கவ்வுது. இந்த ஆள் நமக்கு தான் சொல்றான். அப்புறம் என்ன ரோட்ல போறவங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தான் சொல்றேன். அல்ல சொல்லுங்க. கவ்விக்கிருச்சு. சாத்தான் வேலையே. நான் கேட்கேன், 275 பேர் இவனை சேர்த்தா 276 பேர். 207 விட்டுருங்க. 275 பேர்ல எவனையாவது கவ்விச்சா? இவனைத்தான் கவனுமா? அவனைத்தான் கவ்வும். உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தா உன்னைத்தான் கவ்வ வருவான்.
உன்னத்தான் கப்ப வருவான். ஏன்னா அவங்க எல்லாம் ஏற்கனவே அவன் ஆளு. அல்ல சொல்லுங்க, மற்ற ஆளெல்லாம் ஏற்கனவே அவன் ஆளு. இவன் மட்டும் நான் திணிச்சா இருக்கான். சர்ச்சுக்கு போறேன்றான், பாடுறேன்றான், ஆராதிக்கிறேன்றான், கத்தர்ன்றான், வார்த்தைன்றான், பாஸ்டர்ன்றான். அவர் ஒரு ஆள் தாடி வச்சுக்கிட்டு சுத்துறாரு, தோத்துறான். அப்புறம் நான் தேசத்துக்காக எழும்ப போறேன், பிரகாசிக்க போறேன், எழுப்புதல் பயன்பட போறேன், என்ன குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குன்றான். அவனை அமுக்குடா, தோத்துறான். அவனை கவ்வுடா அப்படின்னு தான் சாத்தான் எவனை கெச்சிக்கிற வகை தேடி. சான்ஸ் கிடைக்குமா, சந்தர்ப்பம் கிடைக்குமா, சான்ஸ் கிடைக்குமா, சந்தர்ப்பம் கிடைக்குமா, இந்த மேட்டரில் தள்ளிடலாமா, அந்த மேட்டரில் தள்ளிடலாமா அப்படின்னு தோத்துறான். அவன் சுற்றிக்கிட்டே இருக்கிறானா வாயை திறந்துக்கிட்டு. அல்லேலூயாவா. இப்பெல்லாம் நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா, சாத்தானுக்கு ரொம்ப சங்கடத்தெல்லாம் கொடுக்கறதே இல்லை. நீ ஏன் வாய்ப்பு தேடி சுற்றிக்கிட்டே இருக்கிற, வாயை மட்டும் பிளந்துக்கிட்டு நில்லு, தோத்துறேன். நானே 1 2 3 சொல்லிட்டு உள்ள விழுந்துடுறேன். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. நீ வந்து மல்லு கட்டி என்ன கண்டுபிடிச்சு அப்புறம் நீ விழுங்கி எதுக்கு உனக்கு அவ்வளவு விட்டு அவ்வளவு எஃபர்ட்லாம் நீ போடாத. வாயை மட்டும் பொழந்துக்கிட்டு அப்படியே நில்லு. 1 2 3 நானே சொல்லிக்கிறேன், தோத்துறான். 1 2 3 விழுந்துடுறேன், தோத்துறான். இப்படியே உளுந்துட்டு கிடக்கிறது. சில ஆளு எத்தனை இருதயம் தான் வச்சிருக்கிறான்னு தெரியல, தோத்துறான். பார்க்குற ஆளுக்கெல்லாம் வாடகை கொடுறான், தோத்துறான். உங்களுக்கும் இடம், உங்களுக்கும் இடம், எதிர் வீட்டு ஜன்னலுக்கும் இடம், பக்கத்தில் கிளாஸ்ல உட்காந்துருக்கிற ஆளுக்கும் இடம், தோத்துறான். கல்லூரியில இடம், தோத்துறான். பார்க்கல இடம், பார்க்குற ஆளுக்கெல்லாம் இடம். அப்படி எவ்வளவு பெரிய இருதயம், எத்தனை இருதயம் இருக்குன்னு தெரியல. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா, இருதயத்தை படைச்சதே அவரு. ஆனா அவருக்கு அந்த இருதயத்தில் என்னம் இல்ல. உனக்கு அந்த இருதயம் என்னத்துக்கு? இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணி புடுங்கிட்டான் என்ன? அல்ல சொல்லுங்க அப்பா. படைச்சதே அவரு, இருதயத்தை கொடுத்ததே அவரு, அதை இயங்க வைக்கிறதே அவரு. ஆமேனா? அவருக்கு அந்த இருதயத்தில் இடம் இல்லையா? அவங்களுக்கு இடம், இவங்களுக்கு இடம், சுடிதாருக்கு இடம், ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு இடம், இப்படி பலருக்கு இடம். அவர் யோசிக்கிறாரு, அந்த இருதயம் உனக்கு என்னத்துக்கு? தோத்துறா. மாமா இருக்கீங்களா? சாத்தான், இந்த பாம்புனாலே சாத்தான்னு சொல்லுவோம் நம்ம. ஆமா, இவனை பல இடங்கள்ல அந்த பாம்பை பத்தி படிக்கிறான். ஏதேன்ல 3ஆம் அதிகாரம், எங்க தோட்டத்துக்குள்ள பாம்பு வந்துச்சு. எண்ணாகமம் 21ஆம் அதிகாரம், இஸ்ரவேலின் பாளையங்களுக்குள்ள சர்ப்பம் வந்துச்சு. இங்க அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம், மெலித்தா தீவுல பாம்பு, விரியன் பாம்பு வந்துச்சு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பாம்பு ஏவாளை கவிழ்த்து போட்டது. ஏவாளை பாவத்திலே சொல்லுங்க கவிழ்த்து போட்டது. சில அவளை பாவத்தில் கவிழ்த்துச்சு, இங்க சிலரை சோகத்துல கவிழ்த்துருக்கு. அப்படியே சோகத்துல அப்படியே தான் இருக்கா. நான் ஒன்னும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், அப்பப்ப பக்கத்தில் இருக்கிற ஆளை செக் பண்ணுங்க, உசுர் இருக்கான்னு. தோத்துறான். ஆமா, உயிரோட இருக்கிற ஆள் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறோமா, இல்லாட்டா டெட் பாடி பக்கத்துல இருக்கிறோமான்னு அப்பப்ப செக் பண்ணிக்கங்க, அது நல்லது. அல்ல சொல்லுங்க அப்பா. ஆளுகளை பாரு, எப்ப பாரு ஒரு சோகமாவே இருக்கிறது. பவுடர் போட்டு வந்தாலே பயமா இருக்கும், தோத்துறோம். இதுல பரிதாமா உட்கார்ந்துருந்தா பயங்கர பயமா இருக்கும். வேணாம். அல்ல சொல்லுங்க. அப்போ அங்க கவிழ்த்து போட்டது, ஏவாளை கவிழ்த்து போட்டது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல. எண்ணாகமம் 21ல இஸ்ரவேல் ஜனங்களை கடித்ததான். என்ன செய்ததா? அநேகர் செத்து போயிட்டாங்க, கடித்து போட்டது. இங்கே மெலித்தாவிலே கவ்விக்கொண்டது. ஒன்று கவிழ்க்கும் அல்லது கடிக்கும், இல்லையே கவ்வும். அல்லையா சொல்லுங்க. நிறைய பேரை நிறைய விஷயங்கள்ல கவிழ்த்து போட்டுருச்சு, நிறைய பேரை கடிச்சு கொன்றுச்சு. ஆவிக்குரியவர்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல இருந்த பரிசுத்தம், விசுவாசம், ஜெபாவி, உண்மை, தேவனை நெருங்குகிறது, தேவ உறவு, இது எல்லாமே செத்து போச்சு. சாத்தான் கடிச்சு நிறைய பேரை கொன்னுட்டான். விஷம் இறங்கி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இப்ப ஜெபாவியே செத்து போச்சு, விசுவாசம் செத்து போச்சு, பரிசுத்தம் செத்து போச்சு, தரிசனம் செத்து போச்சு, பல ஆவிக்குரிய விஷயங்கள் செத்து போச்சு. ஒரு சிலரை இப்பதான் கவ்வி இருக்கான். எப்ப கடிக்கிறான்னு என்ன காணா?
அப்ப பாருங்க, பவுல் அவன் கையை கவ்வி இருக்கு, தோத்துறான். எல்லாரும் பார்க்க, அங்க வர்றா அங்க வர்றா, அவன் கையில பாம்புடா, பாயில பாம்புடா, கவ்வி இருக்குடா அப்படின்னு நிறைய பேர் அப்படித்தான். அந்த பொண்ணை பாடுறா, அவங்க கூட வண்டியில போதுறா, அங்க வர்றா, அங்க நின்று பேசிட்டு இருக்கிறா, அங்க வர்றா, அங்க நின்று பேசிட்டு இருக்கிறா, அவனை பாடுறா, நேத்து அந்த பொண்ணோட பேசிட்டு இருந்தான், இன்னைக்கு இந்த பொண்ணோட பேசிட்டு இருக்கான், அவனை பாடுறா, தோத்துறான். ஐயோ 6 பேரை வண்டியில வச்சு கூட்டு போறான், தோத்துறான். ஐயோ தோத்துறான். ஊரே தெர்ற மாதிரி, உலகமே தெர்ற மாதிரி. அப்ப எல்லாம் தோத்துறான். பார்க்கல எங்கேயாவது ஒரு மூலையில எருவு மாடு சாணி போட்டிருக்கிற இடத்துல தான் உட்காந்துருப்பாங்க, தோத்துறான். ஏன்னா அங்க எவனும் வரமாட்டான்னு சொல்லி ரகசியமா உட்காந்து 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இப்ப எல்லாம் டெவலப், நடு ரோடு, பஸ்ஸுக்காரன் கூட ஓரமா தான் போய்க்கிறணும், தோத்துறோம். நடு ரோட்ல 2 பேரும் என்னமோ இவங்களை ஷூட்டிங் எடுக்கிறாங்க மாதிரி, அப்படி ஒரு ஃபீலிங், அப்படி ஒரு பேச்சு. பெத்தவகளை மறந்துடுறது, மற்றவங்களையும் மறந்துடுறது, இயேசுநாதரையும் மறந்துடுறது, சபையையும் மறந்துடுறது, தாயாருங்கிறதையும் மறந்துடுறது, மொத்தமா மறந்துடு. இயேசு ரத்தம் ஜெயம். எல்லாரும் பார்க்கிற மாதிரி இன்னைக்கு பாவம் தலை விரிச்சாடுது. விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் சின்ன பிள்ளைகளை கூட இன்னைக்கு பாதிச்சிருச்சு. அசுத்தங்கள் பச்சை பிள்ளைகளை இன்னைக்கு சேதப்படுத்திட்டு இருக்கு. பிசாசு எவ்வளவு மோசமானவன் பாருங்க. தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குதுன்னு தோத்திரம் வேகமா இறங்கி குறிப்பா வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சீரழிவை கொடுக்கிறான். நானு ஒரு 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 பிஎஸ்சி இல்லாட்ட ஒரு எம்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட், அந்த வயசுல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தோத்துறான். ஒரு 18 வயசு 19 வயசு 20 வயசு வச்சுக்கிறோமே, ஒரு 20 வயசு வாலிப பிள்ளைங்க இங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கிருவோம். உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? உங்க கையில செல்போன் இருந்துச்சுன்னா உங்களை பெற்றவங்க உங்களை சந்தேகப்படுறாங்க, தோத்துறோம். செல்போன்ல என்னத்தை பார்க்குற, எதை பார்க்குற, என்ன நோன்ற, எப்போ பார்த்தாலும் செல்போனே வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு தோத்துறோம். அவங்க குற்றப்படுத்துறாங்க, குறை சொல்றாங்க. உடனே நமக்கு என்ன வந்துடுது? டென்ஷன் வருது, கோபம் வருது. பெற்றவங்களையே எதிரிகளை மாதிரி, வில்லைங்களை மாதிரி தான் பார்க்குறோம். இதுதான் பல வீடுகளில் நடக்கு. ஓகே ஓகே, உன்னுடைய வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். உனக்கு ஒரு தம்பியோ ஒரு தங்கச்சியோ இருக்கிறாங்க. அவங்க 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, 10ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க வச்சுக்கிறோம். ஆமா, ஒரு 13 வயசு 14 வயசு 15 வயசு ரேஞ்சில் உனக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ இருக்கு. அது கையில் ஒரு செல்போன் இருக்கு. பேய் அது கையில் ஒரு செல்போன் இருக்கு. நான் கேட்கேன், தோத்துறான், நீ உன் கையில் இருக்கிற செல்போனுக்கு உங்க அப்பா அம்மா உன்னை கண்டிக்கிறாங்க, ஒரு மாதிரி பாக்குறாங்கன்னு டென்ஷன் ஆகுறியே. உன் தம்பி உன் தங்கச்சி அதுக்கு கையில செல்போன் இருக்கு, அவங்கள பற்றின நிச்சயம் உனக்கு இருக்கா? சொல்ல முடியுமா? அந்த செல்போன் உன்னுடைய தம்பியவோ தங்கச்சியவோ அடிமைப்படுத்தி இருக்கு, இல்லனா இவங்க அந்த செல்போனை சரியா கையாளுறாங்க அப்படின்னு நிச்சயமா உன்னால சொல்ல முடியுமா? சொல்ல. மைக்கு கொடுத்துட்டு போயிடுறேன் நான். சொல்ல. உனக்கு பிறந்த உன் தம்பி, உனக்கு பிறந்த உன் தங்கச்சி 12 வயசு 13 15 வயசு புள்ள அது செல்போனை பார்த்துட்டு இருக்கு, தனியா ஓரமா மூலையில. அப்பப்ப தனியா போயிடுறான், அப்பப்ப தனியா போய் உட்காந்துக்கிறது. உன்னால சொல்ல முடியுமா என் தம்பி கரெக்டா இருக்கான், என் தங்கச்சி கரெக்டா இருக்குதுன்னு? சொல்ல முடியல. உனக்கு உன் தங்கச்சியும் உன் தம்பியும் பார்க்கும்போது நெஞ்சு வலிக்குதுல்ல? அப்ப உன்னை பெற்றவங்களுக்கு உன்னை பார்க்கும்போது வலிக்கத்தான் செய்யும். நான் முறைகிற நீ, நான் சொல்றது சரியா பொய்யா? இன்னைக்கு அப்படித்தானே போயிட்டு இருக்கு. யார விழுங்கலாம், யார கவ்வலாம், யார பாவத்துக்குள்ள தள்ளலாம், அதான் சாத்தானுடைய பெரிய திட்டம். ஆமேனா? கலங்க பண்ணுகிற காற்று, கவ்விக்கொள்ளுகிற பாம்பு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கரை சேர்த்த கர்த்தர் பவுல் வாழ்க்கையில எதை திட்டம் பண்ணி இருந்தாரோ அதை நிறைவேற்றி முடித்தார். இன்றைக்கும் தீர்க்க தரிசனமா சொல்றேன், எந்த காரியங்கள் உங்களை கவ்வி பிடிச்சிருந்தாலும் இந்த வாலிபர் கூட்டத்தில் கர்த்தர் உங்களை விடுவிக்க விரும்புறாரு, விடுவிக்க விரும்புறாரு, விடுவிக்க விரும்புறாரு. பவுல் தன்னை கவ்வி கொண்டிருந்த அந்த பாம்பை விறக தூக்கி போடுற மாதிரியே அந்த பாம்பையும் தூக்கி அக்கினியில போட்டானா. அல்லேலூயாவா? அபிஷேகம் உள்ளவனுக்கு, தரிசனம் உள்ளவனுக்கு விறகும் ஒண்ணுதான், விரியன் பாம்பும் ஒண்ணுதான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது?
அவன் விறகை எப்படி பார்த்தானோ அதே மாதிரி தான் விரியன் பாம்பையும் பார்ப்பான். புதுசா வந்து கையை கவிக்கினுக்கிறா தோத்துறான், என்ன காலி பண்ணலான்னா வாய்ப்பில்லை ராஜா, போயிட்டு வா அப்படின்னு அதே பாம்பை அப்படியே உதறி போட்டானா விறகுக்கு பதிலாக இப்ப விரியன் பாம்பு எரியுதுங்கோ, எரியுதுங்கோ. ஏன்னா அங்க நெருப்புங்கோ, அக்கினிங்கோ. இங்கேயும் நாம கூடியிருக்கிற இந்த இடத்திலையும் பரிசுத்தாவியின் அக்கினிங்கோ, அபிஷேகத்தின் நெருப்புங்க. இந்த நெருப்புல உங்கள் பாவங்களை கர்த்தர் இன்றைக்கு சுட்டெரிக்கிறார். உங்களை கவ்வி பிடிச்சிருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் இன்றைக்கு அது எரிகிறது, சுட்டரிக்கப்படுகிறது, அது சாம்பலாகிறது. ரியாத்தா ராப்பா கலா மனா, உங்களை கவ்வி பிடிச்சிருக்கிற எல்லா காரியங்களிலிருந்தும் பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் நேரம் உங்களை விடுவிக்க விரும்புகிறார். ஏன்னா நீங்க தேவனுடைய சொத்து, நீங்க தேவனுடைய சுதந்திரம். தேவன் உங்களை குறித்து பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். எந்த பாம்பு கையிலையும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், எந்த பாவத்துக்குள்ளே உங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயாவா. இதுவரை உங்களை கவ்வி பிடித்திருந்த எந்த சுத்தங்களும் இன்றைக்கு அபிஷேகத்தின் அக்கினியில் எரிந்து போவதாக, எரிந்து போவதாக. அல்லேலூயாவா. தேவன் செய்ய நினைத்தது அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும்.